ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான விஷயத்தை பார்த்துடலாங்க. அதாவது வந்து நம்மளுக்கு இந்த குயின் ராணி அப்படின்னாலே கண்டிப்பாக கண்மூடி சொன்னால் எல்லாருக்கும் வந்து இந்த எலிசபெத் ராணி அப்படின்னு தான் தெரியும். ஏன்னா வந்து அவங்க தான் வந்து வேர்ல்டு வைட் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி வந்து ஒரு மோஸ்ட் ஃபேஷனபிள் குயின் இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுறவங்க ஒருத்தர் இருக்காங்க. யார் பிரதர் அப்படின்றீங்களா? ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரான்ஸில் வந்து இருக்கிறாங்க. 18th செஞ்சுரியில் வாழ்ந்தாங்க. அவங்களோட பேர் வந்து மேரி ஆண்டனைட், கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க வந்து ஒரு ஆஸ்ட்ரியன் ராயல் ஃபேமிலியில் சேர்ந்தவங்க. இவங்க வந்து யாரோட வெட்டிங் பண்ணாங்கன்னா, யாரை திருமணம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லூயிஸ் 16 வந்து மேரேஜ் பண்ணாங்க. அதே மாதிரி எதுக்காக இதை பற்றி நான் இந்த விஷயத்தை முக்கியமாக இப்போ சொல்கிறேன்னா, இப்போ வந்து இவங்களோட ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது இவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்ஸு, காஸ்டியூம்ஸு, ஸ்லிப்பர்ஸு, கேஷுவல்ஸு, இது மாதிரி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எக்ஸிபிஷனில் வைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, முக்கியமாக ஸோ எவ்வளோ தான் ஒரு ராணியாக மகாராணியாக நம்ம வாழ்ந்தாலே இவங்களோட கடைசி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து ஜெயிலில் தான் வந்து ப்ரிசனில் தான் வந்து காலத்தை கழிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் நோட் வந்து கைப்பட எழுதியிருக்கிறாங்க. அதையும் அந்த எக்ஸிபிஷனில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது ஒரு சுவாரஸ்யமாக இருக்குல்ல. ஸோ அடுத்தது வந்து முக்கியமான விஷயத்தையும் பார்த்துடலாம். போனஸ் ஷேர் பை த கம்பெனிஸ். ஸோ எந்தெந்த கம்பெனி வந்து போனஸ் ஷேர் பண்ண போகிறாங்க அப்படின்னா, பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் 1:1, சந்தூர் மேக்னீஸ் அண்ட் அயன் ஓர்ஸ் 2:1, டைம் டெக்னோபிளாஸ்ட் 1:1. ஸோ இந்த 3 கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. போனஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஷார்ட்ஸில் சந்திக்கலாம்.